சந்தியா ராகம் சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாயா இன்னும் 12 மணி நேரத்துல இங்கிருந்து இந்தியா விட்டு போயாகணும்னு போலீஸ் சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறமா மாயா எல்லா பொருளெல்லாம் அவங்க கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சீனுவோட டைரி அவங்க பேக்ல இருக்கு. அதை பத்திரமா எடுத்துட்டு வெளியில வர்றாங்க. எல்லாருமே வழி அனுப்பி வைக்கிறதுக்காக காத்திருக்காங்க. தனானால மாயாவோட பிரிவை தாங்கிக்கவே முடியல. கதறி கதறி அழுதுகிட்டே இருக்காங்க. சாரு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. ஆஹா, எப்படியோ பீட தொலைஞ்சது. நம்மளுக்கு இனிமே எந்த தொந்தரவும் இல்லை. சீனுக்கும் நமக்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க சாரு. மாயா எல்லார்கிட்டயும் பெரிய மனம் இல்லாம போயிட்டு வரேன்னு சொல்றாங்க. சீனுக்கிட்ட மட்டும் போய் சொல்ல முடியாம அப்படியே தொண்டை வரைக்கும் அந்த வார்த்தைகளை தப்பிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. சீனு, இந்த பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைரியை திருப்பி கொடுக்குறாங்க. அதை வாங்கும் போது சீனுவோட மனசு அப்படியே சுக்கு நொறுங்குது. என் மனசுல உள்ளதையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கப்புறமா இன்னும் மாற்றம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி மாயா சீனுவையே பாக்குறாங்க. மாயா கோயில வச்சு அவளோட காதலை சொல்லியும் கூட நம்மளால இன்னும் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியலையேன்னு சீனு தடுமாறுறாங்க. பத்மா, பார்வதி, சாரு 3 பேருமே ஆஹா சூப்பர், நம்ம நினைச்ச மாதிரி எப்படியோ மாயா இந்த வீட்டை விட்டு வெளியே போறா. இனி கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தானே இங்க இருக்க போறா, அதுக்கப்புறம் தொந்தரவே இல்லை அப்படின்னு சாரு இன்னும் நிம்மதியா இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மாயாவை கூட்டிட்டு போறதுக்காக வந்துட்டாங்க. ஏர்போர்ட்ல நாங்க இவங்களை கொண்டு போய் அந்த டைமுக்கு ஒப்படைக்கணும் சார், தயவுசெய்து தாட்டி விடுங்கன்னு கேக்குறாங்க. சார் வேற எதுவும் வழியே இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. ரகுராம், எந்த வழியுமே கிடையாது. அவங்களுக்கு மறு விசா வந்திருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா விசா மறுபடியும் எடுக்காம விட்டுருக்காங்களே, அப்ப நாங்க கொண்டு போய் இவங்களை வெளிநாட்டுல அனுப்புறதுதான் முறை. நாங்க அந்த டைமுக்கு கூட்டிட்டு போயே ஆகணும். வாங்க மேடம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. மாயாவும் வேற வழி இல்லாம ஜீப்ல இருக்காங்க. சார், அவ தங்குறதுக்கு வேற வழியே இல்லையா அப்படிங்கிறாங்க. அவங்க ஒரு வேளை அந்த நாட்டுல இருந்து இந்த நாட்டுல அவங்க உரிமையோட ஒரு கல்யாணத்தை பண்ணியிருந்தாங்கன்னா இங்கேயே தங்கியிருக்கலாம். ஆனா அப்படி திடீர்னு எந்த ஒரு மாற்றமும் செய்ய முடியாது. நிறைய அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு சார் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இப்போங்க திடீர்னு 12 மணி நேரத்துல நம்ம என்ன முடிவு எடுக்க முடியும்? வேற வழியே இல்லை. 2வது விசா வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவங்க மறு விசாவுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்கல்ல. அப்படி ஒரு வேளை பக்கத்து ஸ்டேஷனுக்கு அந்த மறு விசா வந்திருந்ததுன்னா நாங்க உடனே கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவோம்னு சொல்றாங்க. இதை கேட்டு ஒரு பக்கம் ஆதரவா இருக்கு. ஆனாலும் அப்பா இதுக்கு முயற்சி பண்ணினாங்களா இல்லையான்னு மாயா தடுமாற்றமா இருக்காங்க. அப்பா என்ன பண்ணினாங்கன்னு ஒண்ணுமே தெரியலையே. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலனாலும் அவங்களுக்கு ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குது. சரி பெரியப்பா, நான் அது என்னங்கிறத நான் மறுபடியும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மாயா அங்கிருந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. மாயா கிளம்பி போகும்போது எல்லாருமே போயிட்டு வான்னு அனுப்பி வைக்கிறாங்க. சீனு மட்டும் மாயா கொடுத்த டைரியை திருப்பி புரட்டி பாக்குறாங்க. மாயாவுக்கும் சீனுக்குன்னு ஒரு பத்திரிக்கை அடிச்சிருக்கு. அதையும் பின்போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க. அந்த டைரியில தான் வச்சிருக்காங்க. அந்த பேஜ் ஒவ்வொன்றா எடுத்து பார்த்த சீனு மாயாவோட பத்திரிக்கையை பார்த்ததும் அப்படியே பகீர்னு நினைக்கிறாங்க. மாயா, இது உண்மையா இருந்திருந்தா என்ன, உனக்கும் எனக்கும் கல்யாணங்கிறது உண்மையாலுமே நிச்சயிக்கப்பட்டு நம்ம 2 பேருமே கணவன் மனைவி ஆனா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உன்னோட காதலை நீ சொல்லிட்ட, என்னோட காதலையும் நான் சொல்லிட்டேன். ஆனா இப்ப சந்தர்ப்ப சூழ்நிலை நம்ம 2 பேரும் பிரியும்படி ஆயிப்போச்சு. இல்ல விடக்கூடாது, நீ ரொம்ப தூரம் விட்டு போயிட்டினா அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம நினைச்சாலும் சேர முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இப்ப சீனு அந்த டைரியை தூக்கி போட்டுட்டு மாயா போனதுக்கு அப்புறமா சீனு பைக் எடுத்துட்டு வெகு வேகமா போறாங்க. வீட்டுல இருக்கிற சிவராமன் எல்லாரும் கேக்குறாங்க, என்னடா சீனு, ஏன் என்ன அவசரங்கிறாங்க. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறாரு சீனு. மாயா ஏர்போர்ட்டுக்குள்ள போகும்போது கூட திரும்பி திரும்பி பார்த்துட்டே போறாங்க. சீனு வரமாட்டானா, பெரியப்பா வரமாட்டாங்களா, எனக்கு மறு விசா வந்துருச்சுன்னு யாராவது வந்து சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற ஏக்கத்தோடவே திரும்பி பார்த்துட்டு போறாங்க மாயா. மேடம், டைம் ஆயிடுச்சு, நீங்க அந்த டைமுக்கு போயாகணும், போங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. வற்புறுத்தி கூப்பிடுறாங்க. திரும்பி திரும்பி பார்த்துட்டே போறாங்க மாயா. மாயா உள்ள போகும்போது திரும்பி பார்க்கறாங்க. சீனு மாதிரி தெரியுது. ஆனா அது சீனுவா இல்ல. மறுபடியும் ஏமாற்றம் மாயாவுக்கு. ஆனா உண்மையிலுமே சீனு உள்ள வந்துட்டாரு. ஏர்போர்ட்டுக்குள்ள வந்ததும் மாயா மாயான்னு சத்தம் போடுறாங்க. ஏர்போர்ட்டுக்குள்ள உள்ள விட மாட்டேங்கிறாங்க. சார், மாயாங்கிற அந்த பொண்ணை கூப்பிடுங்க சார்னு சத்தம் போடுறாங்க. சார், வெளியாளுகளை உள்ள போகக்கூடாது சார், அனுமதி இல்லை, விசா இருக்கிறவங்க மட்டும்தான் போகணும், தயவுசெய்து சொன்னா கேளுங்க அப்படின்னு செக்யூரிட்டி எல்லாம் அவங்கள தடுத்து நிறுத்துறாங்க. மாயா ஏர்போர்ட்டுக்கு போகும்போது மனசே இல்லாம போறாங்க. இதே ஏர்போர்ட்ல பெருமா கூட வரும்போது இந்த ஊருக்கு ஏந்தா வந்தோமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா இந்த ஊரு, இந்த குடும்பத்துல ஒரு ஆளா இப்ப பழகுனதுக்கு அப்புறமா இங்க இருந்து போக மனசே இல்லையே, இது எதனால அப்படின்னு யோசிக்கிறாங்க மாயா. சீனுவை ஆரம்பத்துல பிடிக்காம இருந்தாலும் போக போக சீனு மேல இவ்வளவு பாசமும் அன்பு ஏற்பட்டதுக்கு காரணம் என்ன, இதுதான் காதலா? சீனுவை மட்டும் பிரிய மனசே இல்லையே அப்படின்னு ஏக்கத்தோட போறாங்க மாயா. மறுபடியும் சீனுவை பார்க்க வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு திரும்பி எட்டி பாக்குறாங்க மாயா. சீனு உண்மையிலுமே வந்து வெளியில நிக்கிறத பார்த்துட்டாங்க மாயா. பார்த்ததுமே ஓடி வர்றாங்க. திரும்பி வந்ததும் சீனு அப்படின்னு ஓடி வரும்போது சீனுவும் உள்ள வந்துடுறாங்க. சீனுவும் மாயாவும் ஹட் பண்ணிக்கிறாங்க. மாயா, நீ இந்த ஊரை விட்டு இந்த நாட்டை விட்டு நீ போகவே வேண்டியது இல்லைங்கிறாங்க. என்ன சீனு, என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க மாயா. மாயா, உன்னோட காதலை நானும் புரிஞ்சுக்கிட்டேன் மாயா, உன்னை இனிமே நானும் விட்டு பிரிய மாட்டேங்கிறாங்க சீனு. சீனு, நான் இங்கேயே இருக்கேன், என்ன வழின்னு மாயா கேக்குறாங்க. உன் கழுத்துல நான் தாலியை கட்டி என்னோட மனைவியா நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டேன்னா நீ உரிமையோட இந்த நாட்டிலேயே இருக்கலாம், என் கூடவே இருக்கலாம், எங்க வீட்லயே இருக்கலாம்னு சீனு சொன்னதை கேட்டு மாயாவும் சரிங்கிறாங்க. இப்ப மாயாவும் சீனுவும் வீடு திரும்பி வரும்போது ஒரு முடிவோட வர்றாங்க. இப்ப சாரு அப்படியே பத்திரகாளியா நிக்க போறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் ஒரு எபிசோட்ல பார்க்கலாம்.